எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ப்பா, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 16th கொஸ்டின். ரூட் டூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ரூட்டுக்குள்ளே வச்சு ரேஷனலைஸ் பண்ணோம். ரூட் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரேஷனலைஸ் பண்ணுறோம். இங்கே +1 இருக்கிறதால போத் சைட் -1 போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மேலே √1 - 1 √1 - 1 இருக்கிறதால √1 - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். கீழே a + b × a - b இருக்கிறதால a² - b². இங்கே √2 மேலே மட்டும் √2ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா கீழே வந்து a² - b² போடும்போது √2ஓட வேல்யூ கேன்சல் ஆகிட்டு உனக்கு 2 - 1 1ன்னு கிடச்சிரும். இப்போ √2க்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1.4142, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் 0.4142ன்னு கிடச்சிரும். இதுக்கு ஸ்கொயர், இந்த √2 - 1 தான் எவ்வளோ, 0.4142. அதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஆன்சர் வந்து 0.4142 மட்டும் கிடைக்கும். அதாவது இந்த 2/1 வந்து 1 ஆகிடும். √2ஓட வேல்யூ 1.4142, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0.4142. 0.4142 ஸ்கொயர் இருக்குது, அது ரூட்டுக்குள்ளே இருக்குது. √0.4142 ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருந்தாலே நமக்கு என்னவாகும், ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது ரூட் இல்லாத அந்த ஸ்கொயர் இல்லாத நம்பர் கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே பேர் நம்பர் இருக்குன்னு அர்த்தம், 2 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கொயர்னா 0.4142 × 0.4142ன்னு அர்த்தம். அப்போ பேர் இருந்துச்சுன்னா ரூட் விட்டு வெளியே வரும்போது 1 மட்டும் கிடச்சிடும், ஒரு நம்பர் மட்டும் கிடச்சிடும். அதனால் இதுதான் ஆன்சர். இப்போ இந்த நம்பர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது. இப்போ இதனுடைய மீனிங் என்னென்னா, இது 4th ரூட், இது க்யூப் ரூட், இது 4th ரூட், இது க்யூப் ரூட், இது 2². இது எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4th ரூட் க்யூப் ரூட்டை நம்ம என்ன போட்டுக்கோன்னா 4th ரூட்டானா டு த பவர் ஆஃப் 1/4, க்யூப் ரூட்னா டு த பவர் ஆஃப் 1/3, இது 2² அப்படி போட்டுக்கோ. 2² க்யூப் ரூட்டுக்கு பதிலாக 1/3 ஹோல் டு த பவர் ஆஃப் 1/3, அது ஹோல் டு த பவர் ஆஃப் 1/4 அப்படின்னு போடுவோம். இப்போ பவர் ஆஃப் பவர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு இந்த பவர் இன்ட்டு இந்த பவர் இன்ட்டு இந்த பவர் போட்டோன்னா 2ம் 4ம் கேன்சல் ஆகி 2 2s are 4 கிடைச்சிடும். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2 டு த பவர் ஆஃப் 1/6ன்னு கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி க்யூப் ரூட்டாக இருந்தால் இதனுடைய பவர் 1/3, 4th ரூட்னா அதனுடைய பவர் 1/4 அப்படின்னு போட்டுக்கணும். எதுவுமே பவர் கொடுக்கல, வெறும் ஸ்கொயர் ரூட் இருந்தால் டு த பவர் ஆஃப் 1/2ன்னு போடணும். அது அடுத்த சம்மில் சொல்கிறேன். இதனுடைய ஆன்சர் இவ்வளோ தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 18th கொஸ்டின். க்யூப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 4th ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 12th ரூட் ஆஃப் 32. இதே மாதிரி தான். 2 டு த பவர் ஆஃப் க்யூப் ரூட்னா 1/3, 4th ரூட்னா 1/4. இந்த 32வை 2 டு த பவர் ஆஃப் 5 போட்டு அப்புறம் 1/12 போட்டுக்கிறோம். இப்போ பேஸ் எல்லாம் சேமாக இருக்குது, பவர் இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, அதனால பவர் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். a⁻m இன்ட்டு a⁻n = a⁻m + n. இப்போ பவர்லாம் ஆட் பண்ணும்போது இங்கே 1/3 இருக்குது, 1/4 இருக்குது, 5/12 இருக்குது. இந்த பவர் ஆஃப் பவரை மல்டிப்ளை பண்ணி போட்டுடுறோம். இப்போது இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து போட்டு ஆன்சர் போடணும். இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து போட்டால் 12/12 கிடச்சிரும். கேன்சல் ஆகிட்டு 2 டு த பவர் ஆஃப் 1, அப்போ 2ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 18th கொஸ்டின். 19th கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 4th ரூட் ஆஃப் இதே மாதிரி இந்த க்யூப் ரூட் 4th ரூட் மாதிரி 81 நம்ம என்னவா மாற்றிக்கணும், 9², அதனுடைய பவர் -2 இருக்குது. 4th ரூட்டுக்காக டு த பவர் ஆஃப் 1/4 போட்டுக்கிறோம். இப்போ இந்த பவர் ஆஃப் பவர் எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் 9⁻1 கிடைக்கும். 9⁻−1னால 1/9னால 1 தான். 20th கொஸ்டின். 21st கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக 21st கொஸ்டினில் பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு இது இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து போனால் நான் 3வது எதுக்காக இது மட்டும் இருக்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மற்ற 2 நோ தான். இப்போ இது எதனால் வருது, நம்ம ஆப்ஷன்லேருந்து தான் இந்த கொஸ்டினுக்கு போகணும். எல்லா கொஸ்டினையும் செக் பண்ணி பார்த்துட்டு எது வேல்யூ எக்ஸ்ன்னு வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த வேல்யூவை செக் பண்ணும்போது இப்போ எக்ஸ் கியூப் போட்டுக்கணும். இது வெறும் ரூட் இருக்கிறதால இது ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்குவோம், டு த பவர் ஆஃப் 1/2 போட்டுக்குவோம். அது ஹோல் டு த பவர் ஆஃப் 2/3. இது வெறும் எக்ஸ் கியூபு ரூட் இருக்கிறதால டு த பவர் ஆஃப் 1/2, அது டு த பவர் ஆஃப் 2/3. இப்போ பவர் ஆஃப் பவர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்லாம் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதனால தான் 21st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. இப்போ 20th கொஸ்டின் பார்க்கலாம். பேஸ் சேமாக இருக்குது, பவர் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ பவர் அப்படியே பேஸ் அப்படியே போட்டுட்டோம், பவர் ஆட் பண்ணுறோம். டெசிமல் இருக்கிறதால ஆட் பண்ணால் இப்படி தான் போட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி போட்டால் 0.25 கிடைக்கும். 0.25 இப்போ பவர் வந்து டெசிமலில் இருந்தால் நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதால by 100 போட்டுக்குவோம். 0.25 25/100ன்னு போட்டுக்கலாம். 25/100 சிம்பிளிஃபை பண்ணால் 1/4ன்னு கிடச்சிடும். இப்போ 256 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 டு த பவர் ஆஃப் 8ன்னு கிடைக்கும். 2 டு த பவர் ஆஃப் 8 ஹோல் டு த பவர் ஆஃப் 1/4 கேன்சல் பண்ணால் 2² 4ன்னு கிடைக்கும். இவ்வளோ பெரிய கொஸ்டின் இது. இதுவும் நமக்கு இந்த மாடல் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு லெசனில் இருக்கிறதால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிளர் புக்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம புக்கை தாண்டி எக்ஸாம்பிளர் புக்கையும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா?